எப்பயுமே நான் சின்னவனை எழுப்பும் போதே அவன் என்ன கேட்பான்னா இன்னைக்கு ஸ்கூல் இருக்கான்னு தான் கேட்கறது அவனோட முதல் கேள்வியா இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல அன்னைக்கு அவனுக்கு ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு அப்பவே மூஞ்சி சின்னதாயிடும். இன்னைக்கு மண்டே அதே கேள்வி கேட்டா நான் இருக்குன்னு சொன்ன உடனே ரொம்ப சோகமாயிட்டான். அப்பவே இன்னைக்கு ஸ்கூலு நாளைக்கு லீவுன்னு சொன்னோடனே மறுபடியும் ஜாலியாக ஆகிட்டான். அவனை வந்துட்டு குளிக்க வச்சு டிஃபன்லாம் கொடுத்துக்கிட்டு சைட் பை சைடு கிச்சன் வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு பருப்பு தனியாக காய்கறி தனியாலாம் வேக போட மாட்டேன். தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி காய்கறிகளை சேர்த்துட்டு தேங்காய் கூட மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் ஜீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி கூட பெருங்காயமும் போட்டு வேக விட்டுருவேன். பருப்பு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் புளி தண்ணியும் சேர்த்துப்பேன். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா வெல்லம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டோம்னா சூப்பரான சாம்பார் ரெடி. இன்னைக்கு சைடிஷ்க்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரையும் எங்களுக்கு பீட்ரூட் பொரியலும் பண்ணிக்கிட்டேன். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப்பு அப்புறம் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட பிளவுஸுக்கு ஆரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு போட்டு ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். இப்போ நெக்குக்கு போட்டுட்டு இருக்கேன்.